அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வீட்டில் ரொம்பவே ஸ்பெஷலான சிக்கன் குழம்பு 1 கிலோ அளவில் எப்படி சரியான அளவில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம சிக்கனை வந்து ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 கிலோ அளவு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணும்போது அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இது போல் நம்ம தயிர் சேர்த்து ஊற வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹீட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது போல் நம்ம தயிரில் ஊற வச்சுட்டு சிக்கனை சேர்த்து செய்யும்போது அதனால் வர ஹீட் வந்து நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்காமல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சிக்கன் இது போல் நல்லா ஊற வைக்கிறதுனால சிக்கனும் நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு சிக்கன் சால்னாக்கு மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலுமே இது போல் தயிரில் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா அதனால் வர்ற சிக்கன்னால் வரக்கூடிய சூடு வந்து உடம்புக்கு சேராமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சிக்கன் ஊறட்டும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கிலோ சிக்கன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய முடி தேங்காயில் 1 முடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு 5-6 போல் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ தேங்காய் ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வந்து மசாலா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 துண்டு பட்டை, இந்த மாதிரி சின்ன சைஸாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறமா 2 கிராம்பும் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வர கொத்தமல்லி, காஞ்சி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பெஷலான மசாலா. இதை அரைச்சி நம்ம செய்யும் போது சால்னா வந்து நல்லா திக்காகவும் ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. நல்லா வாசம் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக அரைக்க முடியல அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கூட நல்ல திக்கான பேஸ்ட் மாதிரி கூட இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். மசாலா இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 100 150 ml வரைக்கும் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சுக்கட்டும். இப்போ இந்த தாளிப்பில் வந்து நம்ம ஏலக்காய் வந்து சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணுமோ உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 50 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 200 கிராம் அளவுக்கு தக்காளி, 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூளையும் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா இது போல் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியும் வந்து நல்லா வதங்கி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்போ சிக்கன்லேருந்து உங்களுக்கு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். இந்த தண்ணி இது போல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணி வந்து நல்லா சுருள வச்சுக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக வச்சு இந்த தண்ணி வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் பொடி அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தாலும் அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போவே வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது உங்கள் சால்னாக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் லிக்விடாக உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கரெக்டாக இருக்கனால நான் தேங்காய் பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா தேங்காய் நல்லா கொதிச்சு வந்து சாலாலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் பாய் வீட்டு ஸ்டைல். இந்த ஸ்டைல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் சேர்த்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.